என்னங்க என்னாச்சு? என்னாச்சுங்க? என்ன உனக்கு ஒண்ணும் இல்லையே? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லையே? என்னங்க ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இங்கே தானே இருக்கேன். என்ன ஆச்சு? அது என்ன? அது வந்து இல்ல பொண்ணு, இது ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவா? என்ன கெட்ட கனவு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல பொண்ணு, அது ஆபீஸ் சம்பந்தப்பட்ட கனவுதான். நீ படுத்து தூங்க. இருங்க, தண்ணி குடிச்சிட்டு படுங்க. சரி படுத்து. நான் வேணா தலையை பிடிச்சு விடட்டுமா? இல்ல வேணாம். எப்பவும் வராத கெட்ட கனவு இப்ப ஏன் வரணும்? ஏதோ ஆபீஸ் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா பொன்னியின் இல்ல சத்தம் போட்டாரு. எந்திரிச்சதும் என் முகத்தெல்லாம் தொட்டு பார்த்தாரே. ஒருவேளை ஆபீஸ் சம்பந்தப்பட்டதுன்னு என்கிட்ட போய் சொல்றாரோ? ஒருவேளை எனக்கு கெட்டது நடக்கிற மாதிரி கனவு கண்டாரா? ஏய், போன் எடுறி, போன் எடுறி. இவன் எதுக்கு கால் பண்றா? அந்த சர்வர் மேட்டரா இருக்குமோ? எதுவா இருந்தா என்ன, இவனுக்கு நான் ஏன் பயப்படணும்? ஹாய் சந்துரு, எப்படி இருக்க? என்ன நடுராத்திரி போன் பண்ணிருக்க? நான் உன் கனவுல எதுவும் வந்தனா? ஏய் 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 பூஜா, இந்த ஒண்ணும் தெரியாதவ மாதிரி செல்லங்களான்னு பேசிட்டு இருந்தேன்னு வையேன், அரைஞ்சு பல்லகளெல்லாம் கழட்டிடுவேன். என்ன சந்துரு, ஏதாவது ரொமான்டிக்கா பேசுறதுக்கு கால் பண்ணிருப்பேன்னு நினைச்சா நீ கோவமா பேசிட்டு இருக்கியே. ஏய் பூஜா, முதல்ல இப்படி நான்சென்ஸா பேசுறத நிப்பாட்றியா? உங்ககிட்ட ஃபன் பண்றதுக்காக நான் ஒன்னும் கால் பண்ணல. நீ தானடி அன்னைக்கு ஜூஸ்ல டேப்லெட் கலந்து கொடுத்த. நீயே கலந்து கொடுத்து நீயே காப்பாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி நடிச்சு என் வீட்ல வேற நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லி என் பேரை மொத்தமா நாசமாக்கிட்டேல. நீயும் அம்மாவை அடிச்சு துரத்துனீங்களே, அந்த சர்வர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஏய் சந்துரு, நீ என்ன சொல்ற? ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. எனக்கு படபடப்பா வருது சந்துரு. அப்படிலாம் பண்ற பொண்ணு நான் இல்ல. என் மேல பழி போடாத. ஏய் 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 ஏய், நடிக்காதடி, நடிக்காத. இப்படிலாம் நான் பதட்டப்படுவேன்னு நீ நினைச்சியா? அந்த பொண்ணு நான் இல்ல, நான் தான் பண்ண சந்துரு. இப்ப நீ என்ன செய்யணுங்கிற? ஏய், நீ மட்டும் என் கையில கிடைச்சன்னு வையி, உன்னை பிச்சிருவாண்டி. இதுல நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? நான் உன்னை லவ் பண்ண, நீ எனக்கு வேணும்னு நினைக்கிற. அதுக்காக உன் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ண. இதுல என்ன தப்புங்கிற? ஏய் இங்க பார், நீ நினைக்கிற விஷயம் இந்த ஜென்மத்துல கண்டிப்பா நடக்காது. தேவையில்லாம இந்த மாதிரி கனவு காண்ற வேலையை வச்சுக்காத. சந்துரு, அசால்ட்டா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு பேசாத சந்துரு. என்னோட வர்த் என்னன்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு இருக்கிற பூஜை இல்ல சந்துரு, நாளைக்கு நீ பார்க்க போறது. நீ தாலி கட்டின ஸ்வேதா இருக்காளே, அவளுக்கெல்லாம் மேல இருக்க போற பூஜா கிட்ட பேசிட்டு இருக்க. அதனால கவனமா பேசு. வீடு தேடி வர மகாலட்சுமி பகச்சுக்காத சந்துரு. ஏய், நீ யாரா வேணா இருடி, எப்பவுமே நீ எனக்கு என் கால் தூசுக்கு சமண்டி. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் உன்னை ஒரு பொண்ணா கூட மதிக்க மாட்டேன். வேடி போன.
மேடம் வணக்கம் மேடம். ம். நம்ம சண்முக அண்ணங்கிட்ட முக்கியமான வேலையா ஆள் வேணும்னு கேட்டிங்களாமே. ரொம்ப பெரிய வேலையாச்சே, நீங்க பண்ணிடுவீங்களா? மேடம் என்ன மேடம் அவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க? ஆளை தூக்குறதுல இருந்து ஆளை கடலுக்குள்ளே இறக்குற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வேலை பண்ணணும்? ஒருத்தங்களை காலி பண்ணணும். இதான் அவங்க போட்டோ. இவங்க பேரு பொன்னி. இவங்க நாளைக்கு என் கூட முகப்பேர்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு தனியா கிளம்பி போவாங்க. அப்பா அவங்கள நீ கொலை பண்ணணும். யாரு பண்ணாங்கங்கிறது மட்டும் தெரியவே கூடாது. ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணிடு. பூஜா, பணத்தை கொடு. ம். 5 லட்சம் ரூபாய் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோம். வேலையை சுத்தமா பண்ணிடுங்க. இந்தாங்க. என்ன மேடம் 3 வேலைன்னு சொல்லிவிட்டு ஒரு வேலைக்கு பணம் கொடுக்குறீங்க? என்ன 3 வேலை? மேடம் ஆளை காலி பண்ணுறது ஒரு வேலை, யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் பண்ணுறது 2வது வேலை, ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணுறது 3வது வேலை. 3 வேலைக்கு எப்படி இந்த 5 லட்ச ரூபா பத்து மேடம்? இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலையை நான் சொன்ன மாதிரி சுத்தமா செஞ்சிட்டீன்னா 10 லட்சம் ரூபாய் இன்னும் உனக்கு சேர்த்து தரேன். தேங்க்ஸ் மேடம். ம். எங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணணும். அதனால இதை கிளீனா பண்ணிடுங்க. சிறப்பாக செஞ்சுருவோம் மேடம். ம். வரட்டுங்களா? அண்ணே, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பொன்னி? அண்ணி, நம்ம ட்ரஸ்ட்ல வள்ளின்னு ஒருத்தங்க சேர்ந்தாங்கல்ல, புதுசா செக்ரட்டரியா. நம்ம ட்ரஸ்டோட பொறுப்பெல்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இப்போ அவங்களே தனியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்களாம். அதனாலதான் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. அதான் கூப்பிட்டுருக்காங்க. வீட்ல எவ்வளவோ பிரச்சனைங்க இன்னும் முடியாமலே கிடக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனம் வைக்கலாம்ல? அண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் தான். தோ இப்ப போயிட்டு உடனே வந்துருவேன். அப்புறம் இனிமே வீட்லயே தான் இருப்பேன். வீட்ல மட்டும்தான் என் கவனம் இருக்கும். உங்க அன்னிக்கு எல்லாரையும் வீட்லயே வச்சுக்கணும். அப்பதான் அவளுக்கு நிம்மதி. இத பாருங்க, என்ன பேசுறேன் எதுக்கு பேசுறேன்னு தெரியாம நீங்க குறுக்க வந்து விழாதீங்க. கத்தி குத்து கலாட்டாவில இருந்து ராஜாராம் இன்னும் வெளியிலேயே வரல. அதுக்குள்ள வெளியில போறேன், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் சரியாவா இருக்கும்? அதுவும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்காக இவ்ளோ பறக்கணுமா? அண்ணி, எனக்கு அவங்கள நல்லா தெரியும். வள்ளி ரொம்ப நல்லவங்க. அவங்க இந்த விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தான். அதனாலதான் நம்ம ட்ரஸ்ட்ல கூட அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். என்னவா இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப வச்சுக்கிறது நல்லா இல்லம்மா. எங்க முன்னாடிலாம் சொல்றத கொஞ்சமாவது கேப்ப, இப்பெல்லாம் சுத்தமா கேக்குறதே இல்ல. நீ வேற பொன்னி ஆயிட்ட. அண்ணி, அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இருந்ததில்ல. இனிமேலும் வராது. இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்க கூடாதுங்கிற எண்ணம் எப்பவுமே எனக்கு இருந்ததில்ல அண்ணி. இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நான் வீட்லயே தான் இருக்க போறேன். ஏ விசாலம், ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போது ஏண்டி பிரச்சனை பண்ற? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்க கூடாதா? இப்ப என்ன, நான் சொன்னேங்கிறதுக்காக அவ என்ன போகாமல இருக்க போறா? அதெல்லாம் அந்த காலம். பொன்னி, அவ எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. நீ கிளம்புமா. சரியா போச்சு போ. பவி, இன்னைக்கு சமையல நீயும் பவுனும் சேர்ந்து பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. நான் போயிட்டு வந்துடுறேன். ஸ்வேதா எங்க? அவ இன்னும் எந்திரிச்சு வரல அத்தை. அப்படியா? சரி, அவ வந்தா நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன்னு சொல்லிடு. சரி. ஐயோ அத்தை, என்னாச்சு? ஒண்ணு இல்ல பள்ளி தான். என்னாச்சு பொன்னி? இல்ல, பள்ளி தோல்ல விழுந்துருச்சு. ஐயோ, தோல்ல விழல அத்தை, தலையில விழுந்துச்சு. நான் பார்த்தேன். தலையில அத்தை. நான் தான் சொல்றேன்ல, தலையில எல்லாம் ஒண்ணு விழல, தோல்ல தான் விழுந்துச்சு. பள்ளி மேல விழுகிறதே ஒரு தடங்கல் தான். அதுலயும் தலையில விழுந்துச்சுன்னா கண்டம்னு தான் அர்த்தம். இவ்ளோ தடங்கள் இருக்கிறப்போ நீ எதுக்காக இப்ப போகணும்? அப்படி என்ன நீ அவங்களுக்கு பண்ணணும்னு இருக்கு? அண்ணி, அந்த வள்ளி ரொம்ப நல்லவங்க. பாவம் என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் போகலனா
பாவம் அவங்க கனவை நானே கலைச்ச மாதிரி ஆயிடும். நான் போய் தான் ஆகணும். போயிட்டு உடனே வந்துடுறேன். மன்னிச்சுக்கோங்க. நான் வரேன் அண்ணி. பெரியவங்க பேச்ச மதிக்கிறது கிடையாது. அவ இஷ்டத்துக்கு போக வேண்டியது. சொல்றத கேக்குறது கிடையாது. நம்ம சொல்லி இப்ப என்ன ஆக போகுது? சொல்றத கேட்கவும் மாட்டா, என்ன நடக்குதுன்னு சொல்லவும் மாட்டா. என்னக்கா காலையிலேயே புலம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, பொண்ணு ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போறாளாம். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? அது நம்ம ட்ரஸ்ட்ல வள்ளின்னு ஒரு பொண்ணு இருக்கா இல்லப்பா, அவ புதுசா ஏதோ ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறாளாம். அதுல பொன்னியும் ஒரு பொறுப்புல இருக்கா. அதுக்கு ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷனா, அதுக்காக தான் போயிருக்கா. ஒரு வேளைய வெளியில கிளம்பிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அபசகுணமா தலையில பள்ளி விழுகுது. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் போகாதன்னு எவ்வளவோ பக்குவமா எடுத்து சொல்லி பார்த்தேன். எங்க கேக்குறா? நம்ம கனவுல பார்த்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமா? ஒருவேளை நான் போவேனான்னு சொல்லியிருந்தா போகாம இருந்திருப்பாளோ? கடவுளே, இது நடக்கக்கூடாது. என்ன ராஜாராம், என்ன பிரச்சனை? என்ன இந்நேரம் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்க? இல்லக்கா, விபூதி பூசுற நேரம் தான் நீ பூஜை ரூம்ல நிப்ப. இன்னைக்கு என்னப்பா ஆச்சு? இல்ல, எனக்கு ஒரு கெட்ட கனவு. என்ன கனவுப்பா? நம்ம பொன்னி கார்ல போயிட்டு இருக்கா, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. எனக்கு பயமாயிருச்சு. அதான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அப்பா ராஜாராம், வீட்ல பல குழப்பம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் தான் இப்படி கனவா வருது. பொன்னி வருஷத்துல 108 விரதம் இருக்கிறா. அதனால பொன்னிக்கும் ஒன்னும் ஆகாது, பொன்னியோட கூட இருக்கிற நமக்கும் எதுவும் ஆகாது. நீ கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு வாப்பா. சரிக்கா. என்னப்பா? அக்கா, எதுனாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வந்துட போறாங்க. கையெழுத்து வாங்க போறோம். 200 கோடி ரூபாய் பணம் நம்ம கைக்கு வர போகுது. எல்லாமே நல்லதனமா போயிட்டு இருக்கு. அப்படியே நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? இல்ல பூஜா, எனக்கு என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடந்ததில்லடி. எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரியே இருந்து அப்புறம் ஏதாவது நடந்து சொதப்பிடும். இந்த சமயத்திலயும் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. மா, என் ஜாதகம் பார்த்தல, எனக்கு சுக்கிர தசை ஆரம்பிச்சிருக்கு. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நானும் விநாயகத்துக்கிட்ட வாங்கின 10 லட்சம் ரூபாவை சுத்தி இவங்களுக்கெல்லாம் இறைச்சிதான் விட்டுருக்கேன். நிச்சயமா எல்லாம் நல்ல விதமா தான் நடக்கும். அந்த பொன்னி மட்டும் வந்து எல்லா விஷயமும் ஒவ்வொன்றும் நாம நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா இன்னைக்கு மத்தியானத்துல இருந்தே நான் கோடீஸ்வரி தான். நடக்குமா, நீ கவலையப்படாத. ஆனந்த், எதுக்கு நீங்க வந்தீங்க? இன்னைக்கு ராஜாராம் சாரும் நாகப்பனும் வெளியில போறாங்க.
அதான் உங்களை கூட்டிட்டு போற வேலையை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்? இதுல சிரமம் என்ன இருக்கு மேடம்? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை தான். உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா நீங்க கிளம்பி போங்க. நான் ரிட்டர்ன் ஆட்டோ பிடிச்சு வந்துக்கிறேன். இல்ல மேடம், எந்த வேலையா இருந்தாலும் உங்க கூடவே இருந்து முடிச்சு கொடுத்து தான் திரும்ப வரணும்னு சார் சொல்லியிருக்காரு. சரி. அவங்க தான் பொன்னி. ஆனந்த், எனக்கு ஹாஃப் அன் ஹவர்ல வேலை முடிஞ்சிடும். கார்லயே எதுக்கு உட்காந்துக்கிட்டு உள்ள வந்துருங்க. இல்ல மேடம், நீங்க போயிட்டு வாங்க, நான் டீ சாப்பிட்டு வெயிட் பண்றேன். சரி. அதான் பொன்னி காரு. அப்படியா? பள்ளி வந்துட்டீங்களா? வாங்க. வாங்க ஆண்டி. அன்னைக்கு கோவில் வாசல் உங்களை பார்த்தப்போ நீங்க எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு விளக்கேத்துவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல ஆண்டி. பூஜா, கோயில்ல வச்சு நான் யாரையாவது சந்திச்சேன்னா அதுக்கப்புறம் அவங்க என் லைஃப் விட்டு போகவே மாட்டாங்க. அது என்னமோ தெரியல, அவங்க எனக்கு ஒரு சொந்தம் ஆயிடுவாங்க. இப்போ சூர்யாக்கு பவித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சல, அவளை கூட முதல்ல நான் கோயில்ல தான் பார்த்தேன். அவளையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அப்போ நானும் பூஜாவும் இந்த ஜென்மத்துக்கு உங்களோடவே டிராவல் பண்ண போறோம்னு சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா. இப்போ ஒருத்தர் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்கள எப்பவும் கூடவே வச்சுப்பாங்க. அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. வேண்டியவங்கல இருந்து என் கூட பழக்கமானவங்க வரைக்கும் யாருமே என்னை விட்டு விலகி போனதே இல்ல. ஓ அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆண்டி. இந்த பாசமெல்லாம் மத்தியானம் வரைக்கும் தான் பொன்னி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில இவங்களை ஏண்டா சந்திச்சோன்னு அழ போறேன். சரி, எங்க கையெழுத்து போடணும்? கையெழுத்து அப்புறமா போடலாம். முதல்ல நிதானமா உட்காந்து டாக்குமெண்ட்டை முழுசா வாசிச்சிருங்க. எதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கணும்? ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? எங்கன்னு சொல்லுங்க, நான் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கேன். நோ மேடம், நீங்களே அப்படி சொன்னாலும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு நீங்க ஒவ்வொரு வார்த்தையையும் ரீட் பண்ணிட்டு தான் கையெழுத்து போடணும். சரி, கொடுங்க, நான் வாசிச்சு பார்க்கறேன். அதுக்கு நீ இங்கேயே வா, உள்ள வாங்க. சரி. படிச்சு பாருங்க. ஐயோ வேணாம், நான் தான் சொல்றேன்ல நீங்க சரியா பண்ணிருப்பீங்கன்னு. நல்ல காரியம் தானே பண்றீங்க. நான் கையெழுத்து போட்டுறேன், அதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. சரி, பண்ணிடுறேன். அம்மா, ஆன்ட்டிக்கு நிறைய வேலை இருக்கும். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுமா? பூஜா, அதெல்லாம் அவசரப்பட வேணாம். ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். சரி. சரி, அப்போ நான் போய் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். செல்வராஜ், அர்ஜென்ட்டா ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அம்மா, நிறைய டாக்குமெண்ட் வரிசையில் இருக்குமா, இடையிலலாம் எதையும் நுழைக்க முடியாது. இவங்க 2 பேரோட நடவடிக்கையே சரியில்லையே. பார்வையே திருட்டு மொழியா இருக்கு. எதுக்கு வேக வேகமா ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க? எதுக்கும் வாணி அம்மா கிட்ட சொல்லிடுவோம். ரெஜிஸ்ட்ராருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க மட்டும் முடிச்சிட்டா ஓகே ஆயிடுமா? ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு விஷயத்துக்கு எத்தனை பக்கம் தான் அழுவுறது? அம்மா, சும்மா அழுத்துக்கிறீங்க, அதுக்கு அவரையே போய் பாருங்க. சார் கோச்சிக்காதீங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க ப்ளீஸ். எங்களுக்காக இதை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு பண உதவி கண்டிப்பா பண்றோம். உங்க பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கு, நல்லா வரும். இருக்கட்டும், சொல்லிட வேண்டியதுதான். சரி, 1 மணி நேரத்துக்குள்ள நான் உள்ள அனுப்பிச்சிடறேன். அங்க பாரு, அவங்க கையெழுத்துக்கு தான் இவ்ளோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாரு, அவங்கள ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியாது. காதும் வச்ச மாதிரி கையெழுத்து வாங்கி அனுப்பணும். ப்ளீஸ், எங்களை கொஞ்சம் உடனே உள்ள அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். சரிங்க மேடம், ஒரு 1/2 மணி நேரத்துல பண்ணி தரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரியா? சரி. முடிச்சாச்சா? எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. சரி.
இப்போ நம்மள கூப்பிடுவாங்க, நாம அந்த டைம் போகணும். ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நான் வெயிட் பண்றேன். சரி. காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ பூஜா, அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க பதட்டப்படாம இருங்க, சரியா? சரிங்க ஆண்டி. என்ன இது டவுட்டாக இருக்க? இவங்க 2 பேரோட நடவடிக்கையே சரியில்லையே. பார்வையே திருட்டு மொழியாக இருக்கு. பணம் வேற கை மாறி இருக்கு. எதுக்கு வேக வேகமாக ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறாங்க? தப்பாக இருக்க. எதுக்கும் வாணி அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். மூர்த்தி, நான் அந்த செங்கல்பேட்டோட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? அதுக்கு தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன். ஓகே. ஆனால் இங்கே வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு மேடம். என்ன மூர்த்தி? இந்த பொன்னி மேடம் இருக்காங்கல்ல, ஆமாம். அவங்க வேற ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா மேடம்? என்ன புதுசாக கேட்குறீங்க? அவங்க எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் நாம தானே பண்ணுவோம். இங்கே ஒரு விஷயம் டவுட்டாக இருக்கு மேடம். பொன்னி மேடம் ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க நடவடிக்கையே சரியில்லை மேடம். இங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து வேக வேகமா ஃபைலை மூவ் பண்ண சொல்றாங்க மேடம். பொன்னி மேடத்துக்கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதுக்காக பரபரப்பாக வேலை நடந்துட்டு இருக்கும்னு தோணுது மேடம். அப்படியா? ஆமா மேடம். சரி, நான் பொன்னிக்கிட்ட பேசுறேன். ஓகே மேடம். என்ன பொன்னி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? என் ஃபோன் பார்த்தாலே எடுத்துடுவாளே.